Hi viewers, have a nice day. In 10th standard, we are going to deal with the poem 2, The Grumble Family, written by Lucy Montgomery, presented by Hemalata. Before entering into the poem, come on, let us see about the author. L.M. Montgomery, 1874 to 1942, was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Anne of Green Gables. Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems, and 30 essays. A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 and 1907. Montgomery's work, diaries, and letters have been read and studied by scholars and readers worldwide. எல்எம் மான்கோமெரி அப்படிங்கிறவங்க கனடா நாட்டை சார்ந்த ஒரு சிறந்த நூலாசிரியர். 1908 இவங்க ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காங்க. மிட் 20th செஞ்சுரியுடைய பெஸ்ட் கிளாசிக் சில்ட்ரன்ஸ் நாவல் இதுதான். ஸோ இந்த நாவலை 36 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 50 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே சோல்ட் அவுட் ஆயிருக்கு. வேர்ல்டு வைடில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ஸாக இது இருக்குது. ஸோ இந்த நாவலை நிறைய ஃபில்ம்ஸ், மூவிஸ், அனிமேட்டட் அண்ட் லைவ் ஆக்ஷன் டெலிவிஷன் சீரீஸில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் என்னென்னலாம் எழுதினாங்க அப்படின்னா 20 நாவல்ஸ், 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 போம்ஸ், 30 எஸ்ஸேஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. 1897 1907 இடைப்பட்ட காலத்தில் மோர் தென் 100 ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ப்ரோலிஃபிக் ரைட்டர் அப்படின்னா படைப்பாற்றல் மிக்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கும் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்காலர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் எல்லாருமே மான்கோமெரிஸோட ஒர்க்கை, டைரிஸை, லெட்டர்ஸை படிச்சுட்டு வராங்க. Let us see the theme of the poem. The title of the poem tells about the nature of the family described. இந்த போமோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த கிரம்பிள் ஃபேமிலி. கிரம்பிள்னா புலம்பல், ஃபேமிலினா குடும்பம். எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்கு பேர் புலம்பல் குடும்பம், த கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ நேமை பார்த்தோன்னே எப்படி அவங்க இருப்பாங்கங்கிறது நமக்கு ஓரளவு கெஸ்ஸிங் ஆகுது. இட் இஸ் அ பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. அவங்க ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் நிறைந்த ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தாலும் மைண்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவான திங்கிங் தாட்ஸே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆப்டிமிஸ்டிக்காகவே அவங்க இருக்க மாட்டாங்க. த நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் இஸ் த ஃபிட்டஸ்ட் ஒன். அவங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், புகார் சொல்லும் தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற நேமும் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுங்கிற நேமும் அவங்களுக்கு ஒரு ஆப்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் டிஸ்கான்டென்டட். அதுவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கூட திருப்தி அடையவே மாட்டாங்க. தி ஃபைண்ட் ஃபால்ட் அட் ஈச் அண்ட் எவ்ரி திங். எவ்வளோ விஷயமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே, குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நல்லது பண்ணால் ஏன் நல்லது பண்ணான்னு கேட்பாங்க, கெட்டது பண்ணால் ஏன் கெட்டது பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துலேயும் ஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. தி ஆர் வெல் நோன் வித் த நேம் ஆஃப் கிரம்பிள். கிரம்பிள் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் டக்குன்னு இந்த கிரம்பிள் ஃபேமிலியோட ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு பெயருக்கு பொருத்தமான ஒரு குடும்பம்னா அது இந்த கிரம்பிள் ஃபேமிலி தான். ரெயின் ஆர் சன், சம்மர் ஆர் வின்டர், high or humble, they will not fail to grumble. ரெயினாக இருந்தாலும், சன்னாக இருந்தாலும், சம்மராக இருந்தாலும், வின்டராக இருந்தாலும், ஹையாக இருந்தாலும், ஹம்பிளாக இருந்தாலும் கிரம்பிள் பண்ணுறதை மட்டும் அவங்க விடவே மாட்டாங்க. ஸோ we must stay away from them. ஸோ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து விலகியே இருக்கணும். அண்ட் ஸ்டாப் கம்ப்ளைண்ட் எனி திங். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். we must be different from them so that all may like us. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அப்போ தான் அன்பாக பாசமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். எவ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. going to see the glossary. Discontent, dissatisfaction with one's circumstances. Discontent, அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம். Content, திருப்தி. Discontent, அதிருப்தி. Second, amiss, not quite right, ஒழுங்கற்று. Third, growl, make a low guttural sound in the throat. தொண்டையில் ஒரு தாழ்ந்த ஒலி எழுப்புறதுக்கு பேர் தான் கிரவுல், உருமுதல் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த், கிரம்பிள், எ கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் அ பேட் டெம்பர்ட் வே. புலம்புதல், அதை தான் நம்ம கிரம்பிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், க்ளூமி,
to appear depressing or frightening. இருண்ட. Next, queerest, the strangest or the most unusual. மிக வித்தியாசமான. Acknowledge, accept or admit the existence or truth of. accept பண்ணிக்கிறது, ஒப்புக்கொள்ளுதல். Next, terrible, extremely bad or serious. பயங்கரமான. Wandering, walking or moving in a leisurely or aimless way. அலைந்து திரிதல். See the poem lines. There is a family nobody likes to meet. அவங்க ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. They live, it is said, on complaining street. அவங்க என்ன ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க? complaining street, புகார் சொல்லும் தெருவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. In the city of never or satisfied. திருப்தி அடையாத ஒரு சிட்டியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சிட்டியோட நேம் வந்து never or satisfied. The river of discontent beside. Besideனாக்கா அருகில். அருகில் வந்து என்ன ரிவர் இருக்குன்னா டிஸ்கண்டென்ட். டிஸ்கண்டென்ட் அப்படின்னா மனநிறைவின்மை. அவங்க ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்ட்ரீட்டில் அவங்க இருக்காங்க. நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் சிட்டியில் இருக்காங்க. அருகில் வந்து இருக்கக்கூடிய ரிவர் நேம் வந்து டிஸ்கண்டென்ட். இப்போ இதில் வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். மீட், ஸ்ட்ரீட் ஒரே மாதிரி சவுண்டில் முடியுது பார்த்தீங்களா? இது ஒரு பேர். செகண்ட் பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட், பிசைட். இது செகண்ட் பேர். ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். மீட், ஸ்ட்ரீட், ஏஏ. சாட்டிஸ்ஃபைட், பிசைட், பிபி. ஸோ இந்த 4 லைன்ஸில் கேட்டாங்கன்னா ஏஏபிபி எழுதிடணும் ரைமிங் ஸ்கீம். இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அந்த கீவேர்ட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எபித்தெட் அப்படின்னு எழுதணும். எபித்தெட்ங்கிறது அட்ஜெக்டிவ் தான். ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்ட்ரீட்டை வந்து குவாலிஃபை பண்ணுற மாதிரி இது கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், ஒரு குட் ஸ்ட்ரீட், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட்னு சொல்கிற மாதிரி இவங்க கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு வந்து குவாலிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு கேட்டாங்கன்னா எபித்தெட்னு எழுதணும். தே growl at that and they growl at this. growlனா ஆக்சுவல் மீனிங் உருமுதல். இந்த இடத்துல வந்து புலம்புதல், புகார் சொல்லுதல் அப்படின்ட்டு வரும். அந்த விஷயத்தை பார்த்தாலும் க்ரோல் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை பார்த்தாலும் க்ரோல் பண்ணுறாங்க. எதோ பார்த்தாலும் ஏதாவது ஒரு புகார் சொல்கிறதே பழக்கமாக வச்சிட்ருக்காங்க. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமிஸ். அவங்களோட லைஃப்பில் எந்த விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு அமிஸ் அப்படின்னா தவறை கண்டுபிடிச்சி ஒரு இஷ்யூ பண்ணி அதை வச்சு வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். ஸ்டேஷன் அப்படின்னா இந்த இடத்துல நிலை, அவர்களுடைய நிலை ரொம்ப ஹையாவோ உயர்வாக இருந்தாலும் சரி, ஹம்பிள் தாழ்வாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரியே புலம்புவாங்க. ஹையாக இருந்தாலும் புலம்புவாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாலும் புலம்புவாங்க. தேர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அவங்க எல்லாத்துக்கும் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா கிரம்பிள் அப்படிங்கிற பேரில் தான் அவங்கள ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கிரம்பிள்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் இவங்க ஞாபகம் தான் வரும். ஏன்னா இவங்க தானே ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க அப்படி இருந்திருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். திஸ், அமிஸ், humble, grumble. Rhyming scheme. This, amiss, AA, humble, grumble, BB. இந்த 4 லைன்ஸ் கேட்டாங்கன்னா AABB அப்படிங்கிறத ரைமிங் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாங்கன்னா அனஃபோரா. ஃபர்ஸ்ட் லைன் கேட்டாங்கன்னா they growl at that and they growl at this. growl அப்படிங்கிற பர்டிகுலர் வேர்ட் வந்து ரிப்பீட்டேஷனாக வந்திருக்கு. ஒரு விஷயத்தை ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக வந்திருக்கு. இப்போ க்ரௌல் பண்ணுறாங்க, க்ரௌல் பண்ண எகெயின் சொல்ல அவங்களுக்கு என்ன தோணும், அவங்க ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோமா. ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக ரிப்பீட்டேஷனாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு பர்டிகுலர் வேர்டை, அதுதான் வந்து அனஃபோரா. நெக்ஸ்ட் தேர்ட் லைனில் பாருங்கள். அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹையா ஹம்பிள். கான்சோனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டாக வந்திருக்கு, ஹெச்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆலிட்ரேஷன். The weather is always too hot or cold. Summer and winter, I like this cold. வெதர்னா காலநிலை. வெதர் ஒன்று ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப கோல்டாக இருக்கும். ஒன்று சம்மராக இருக்கும், இல்லைனா விண்டராக இருக்கும். ஆனால் இந்த கிரம்பிள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் என்னடா ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஸ்வெட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அதவும் திட்டுவாங்க. சம்மராக இருந்தாலும் ரொம்ப திட்டுவாங்க, அதே மாதிரி விண்டராக இருந்தாலும் திட்டுவாங்க, ஒரே மாதிரியே திட்டுவாங்க. ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுதல். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். க்ளூமினா இருள் நிறைந்த, ஃபோக்ஸ்னா மக்கள்,
நீங்கள் அந்த கம்ப்ளைனிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபோக்ஸை நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விஷயமும் நல்லதாக நடக்காது. நத்திங் கோஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். கோல்ட், ஸ்கோல்ட். தென் மீட், ஸ்ட்ரீட். ரைமிங் ஸ்கீம் கோல்ட், ஸ்கோல்ட், ஏஏ. மீட், ஸ்ட்ரீட், பிபி. ஏஏபிபி. இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாங்க அப்படின்னா எந்த லைன் கொடுத்து கேட்பாங்கன்னா சம்மர் அண்ட் வின்டர் அந்த லைனை கேட்பாங்க. சம்மர் அண்ட் வின்டர் ஐ லைக் திஸ் கோல்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆக்சிமோரான் அப்படின்னு எழுதணும். ஆக்சிமோரான் அப்படிங்கிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் in which two words with opposite meanings are used together intentionally for effect. ஆப்போசிட் மீனிங்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்கிறத நம்ம ஆக்சிமோரான் சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் சம்மர், வின்டர் ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங்ஸ் தரக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தீங்க ஒரே இடத்துல டுகெதராக இருக்குது. அதனால நம்ம ஆக்சிமோரான் அப்படின்னு எழுதுறோம். தே growl at the rain and they growl at the sun. மழை பெஞ்சாலும் புலம்புவாங்க, வெயில் அடித்தாலும் புலம்புவாங்க. இன்ஃபேக்ட் த க்ரௌலிங் இஸ் நெவர் டன். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட இந்த க்ரௌலிங் ப்ராசஸ் புலம்புறோட வேலை முடியவே முடியாது. அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, எண்டிங்கே கிடையாது. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்ட் தெம் தெர் இஸ் நாட் அ டவுட். ஒருவேளை எல்லாமே அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி நடந்தாலும் கூட சந்தேகமே கிடையாது. தேவ் க்ரௌல் தட் தே ஹேட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். கண்டிப்பாக அப்போவும் அவங்க புலம்புவாங்க. எதுக்கு தெரியுமா? என்ன எல்லாமே நல்லதாக நடக்குது, புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். சன், டன், டவுட், அபவுட். ரைமிங் ஸ்கீம் சன், டன், ஏஏ, டவுட், அபவுட், பிபி. ஸோ ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா ஏஏபிபி அதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாங்கன்னா என்ன லைன் கொடுப்பாங்கன்னா தே க்ரௌல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரௌல் அட் த சன். இந்த லைன் வந்து கொடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அனஃபோரா அப்படின்னு எழுதணும். அனஃபோரா அப்படிங்கிறது figure of speech in which words repeat at the beginning of successive clauses, phrases or sentence. இப்போ இதை வந்து நம்ம ஒரே சென்டென்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கூடாது. நடுவில் and இருக்கிறதுனால ரெண்டு சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணும்பொழுது தே க்ரௌல் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது. ரெண்டு சென்டென்ஸாக எடுத்துக்கும் பொழுது ஈச் சென்டென்ஸ்லுமே பிகினிங்கில் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை நம்ம அனஃபோரா. The curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it at all, you see. இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா கியூரியஸ்ட் அப்படின்னா வித்தியாசமான, விசித்திரமான, ஸ்ட்ரேஞ்சஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாராவது கிரம்ப்ளர், நீங்கள் தான் கிரம்ப்ளரா, நீங்கள் தான் கிரம்பிள் ஃபேமிலியா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அக்னாலேஜ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. நாங்களே கிரம்பிள் ஃபேமிலிலாம் இல்லை, நாங்களே வந்து கிரம்ப்ளர்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் நெவர் அ கிரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹீஸ் கனெக்டட் வித் இட் அட் ஆல், யூ சி. பின்ன எந்த கிரம்ப்ளராவது நான் தான் கிரம்ப்ளர், நாங்கள் தான் கிரம்பிள் ஃபேமிலின்னு ஒத்துக்குவாங்களா என்ன? அந்த மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். சேம், நேம், ஹீ, சி. ரைமிங் ஸ்கீம் சேம், நேம், ஏஏ, ஹீ, சி, பிபி. ஏஏபிபி இதுதான் ரைமிங் ஸ்கீம். The worst thing is that if anyone stays among them too long, he will learn the ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. முன்ன நம்ம பார்த்தது curious thing, இது worst thing. இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிரம்பிள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் போய் ரொம்ப நாள் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த கிரம்ப்ளிங் ஹேபிட் வந்துடும். அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் இவங்களும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. And before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. அங்கே போய் தங்குறாங்க இல்லையா, அந்த பர்சன் வந்து என்னடா எல்லாம் ரொம்ப ஜம்பிளாக ரொம்ப தாறுமாறாக இருக்கே, இவங்களாம் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களும் அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் ஒருத்தராக மாறி என்ன ஆகிடுவாங்க, அடாப்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். ஸ்டேஸ், வேஸ், ஜம்பிள், கிரம்பிள். ரைமிங் ஸ்கீம் ஸ்டேஸ், வேஸ், ஏஏ, ஜம்பிள், கிரம்பிள், பிபி. ஏஏபிபி
be. And so it were wisest to keep our feet from wandering into complaining street and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. முன்ன வந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, கியூரஸ் திங், வேர்ஸ்ட் திங், இப்போ வைசஸ்ட் திங். என்ன புத்திசாலித்தனமான முடிவு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃபீட் பாதத்தை வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்குள்ளே படுற மாதிரி வைக்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வாண்டரிங் அப்படின்னா அலைந்து திரிதல். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது, அலைஞ்சு திரியக்கூடாது, நம்மளோட ஃபீட் கூட அங்கே போய் படவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெவர் டு க்ரோல் வாட் எவர் வி டூ. நம்ம என்ன செயல்கள் செய்தாலும் கண்டிப்பாக நம்ம க்ரோல் பண்ணவே கூடாது, புலம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. லெஸ் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. லெஸ்ட் அப்படின்னா நிகழாதிருக்கும்படி, ஆகாதபடி. நம்மளும் அங்கே போய் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளையும் வந்து கிரம்ப்ளர்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த விஷயம் நிகழாதிருக்கும்படி நடந்துக்கணும், அதர்வைஸ் நம்மளையும் எல்லாரும் வந்து கிரம்ப்ளர்ஸ்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். ஃபீட், ஸ்ட்ரீட், டூ, டூ. ரைமிங் ஸ்கீம். ஃபீட், ஸ்ட்ரீட், A, do, to, be, A, B. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. And then be our station higher humble, we will never belong to the family of Grumble. போயிட்டு அட் லாஸ்ட்டாக வந்து என்ன அட்வைஸ் நமக்கு மாரல் சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கிரம்பிள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மாதிரி கிரம்பிள் பண்ணிகிட்டே இல்லாமல் நம்ம மனசில் எப்போவுமே சந்தோஷமாக, நம்ம முகத்தில் என்றைக்குமே ஒரு புன்னகையோடு நம்ம வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். எல்லா டைமும் நமக்கு ஈஸியாகவோ ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் நமக்கு அமைஞ்சிடாது. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் தப்பாகவும் தவறாகவும் நடக்கலாம். அப்படி நடக்கிறப்போ நம்ம அதை ரொம்ப பாதர் பண்ணி வரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பி ஆர் ஸ்டேஷன் ஹையா ஹம்பிள். நம்ம ரொம்ப உயர்வான நிலையில் இருந்தாலும், ஹம்பிள் ரொம்ப தாழ்வான நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை கிரம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். ஆனால் ஒன்று மட்டும், அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் நம்ம ஒரு மெம்பராக மட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ரைமிங் வேர்ட்ஸ். சாங், ராங். ஹம்பிள், கிரம்பிள். ரைமிங் ஸ்கீம். சாங், ராங், A. Humble, grumble, B. A, B. Now we are going to see the book back poem 1 marks. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. Where does a family live? அந்த குடும்பம் எங்கே வந்து வாழ்ந்தாங்க? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்தாங்க. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் லைன்லேயே இருக்குது. அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதினா போதும். Why do you think the street is named as complaining street? ஏன் வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டோட நேமை கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரீசனிங் கொஷின் மாதிரி கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஐ திங்க் ஆல் த பீப்புள் வுட் பி கம்ப்ளைனிங் ஆல்வேஸ். எல்லா பீப்புளுமே எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட், they growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. What does the word growl mean here? இங்கே growl அப்படிங்கிற வேர்ட் எதை குறிக்குது? லோ கட்டரல் சவுண்ட். இதை நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து எழுத முடியாது, நம்ம மீனிங் தான் எழுதி ஆகணும். வை டு தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமிஸ். ஏன் அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு தவறுகளை, ஒரு ஒழுங்கற்ற தன்மையை ஏன் கண்டுபிடிக்கிறாங்க? ஏன்னா பிகாஸ் தே ஆர் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆல்வேஸ். அவங்க எப்போவுமே திருப்தியற்ற நிலையிலே இருக்காங்க. தேர்ட், நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். வாட் இஸ் ஒப்பீனியன் அபவுட் த ஃபோக்ஸ் யூ மீட் ஆன் த ஸ்ட்ரீட்? இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோக்ஸ், மக்களை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சொல்லலாம்னா, தேர் இம்பர்ஃபெக்ட் அண்ட் கிரம்பிள் ஆல்வேஸ். அவங்க எப்போவுமே கிரம்பிள் அண்ட் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாட் டஸ் அ வேர்ட் க்ளூமி மீன் ஹியர்? க்ளூமி அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கே அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா அன்கிளியர் அப்படிங்கிறது எழுதலாம். நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம இங்கிலீஷில் டிரெக்ட் மீனிங் நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா போயம் 1 மார்க்ஸ் எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கும். வந்து க்ளூமினா அன்கிளியர், க்ரௌல்னா மேக் அ லோ கட்டரல் சவுண்ட் இன் த த்ரோட். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம சினானிம்ஸ் மாதிரி அர்த்தங்கள் வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், த வேர்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தெம் டூ லாங் ஹீ வில் லேர்ன் த வேஸ். வாட் இஸ் அ வேர்ஸ்ட் திங் தட் ஹேட் ஹேப்பன் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் வித் தம்? என்ன கொஷின் அப்படின்னா,
இந்த மாதிரி கிரம்பிள் ஃபேமிலி கூட யாராவது போய் ஸ்டே பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், என்ன ரொம்ப ஒர்ஸ்ட் திங், ரொம்ப பேட் திங் என்ன நடக்கும் அப்படின்னா, தே ஆல்சோ லேர்ன் த வேஸ் ஆஃப் கிரம்பிளிங். அவங்களும் அதே மாதிரி புலம்புற அந்த ஹேபிட்டை அவங்களுக்கும் வந்துடும், கற்றுக்குவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அந்த 2 லைன்ஸ்லேயே பாருங்கள் எங்கே இருக்குன்னு. செகண்ட் லைனில் செகண்ட் ஆஃபாக இருக்குது. ஹீ வில் லேர்ன் த வேஸ். அவர்களும் அவர்களுடைய கிரம்பிளிங் அந்த வேஸை லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஆர் த வேஸ் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த கிரம்பிள் ஃபேமிலியோட வே வந்து என்ன, அவங்களோட வழி வந்து எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, கிரம்பிளிங் அபவுட் எவ்ரி திங். எல்லாத்த பற்றியுமே புகார் சொல்கிறது, புலம்புறது. இதுதான் அவங்களுடைய வே. நெக்ஸ்ட், and so it were the wisest to keep our feet from wandering into complaining street. What is the wisest thing that the poet suggests? என்ன கேட்குறாங்கன்னா, போயட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, என்ன வந்து ரொம்ப வைசஸ்ட், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு அவர் சொல்கிறாருன்னா, டு ஸ்டே அவே ஃப்ரம் கிரம்பிள் ஃபேமிலி. அந்த கிரம்பிள் ஃபேமிலிகிட்டேருந்து நம்ம கெட் ரிட் ஆகிடணும், ஸ்டே அவே ஆகிடணும், தள்ளி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு கூட நம்ம டைரக்ட் ஆன்சர் எழுதாமல் அந்த லைன்ஸ்லேருந்தே பிக் பண்ணி எழுதலாம். எந்த இது எழுதலாம் அப்படின்னா 2 லைன்ஸுமே எழுதிடலாம். அண்ட் ஸோ இட் வர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வேண்ட்ரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். நம்மளுடைய ஃபீட் அது என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நம்ம அதை கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்மளோட ஃபீட் எடுத்து வைக்காமல் அங்கே போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காமல் நம்ம தள்ளி வர்றது நல்லது அப்படின்னு சொல்ல வரார். வாட் இஸ் அ ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வேண்டரிங் ரெஃபர் டு? டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வேண்டரிங் அப்படிங்கிற ஃப்ரேஸ் எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாரு. எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பாதத்தை எடுத்து அங்கே வைக்கிறதுங்கிறத டைரக்ட் மீனிங்கில் கிடையாது. என்னென்னா, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்குள்ளே என்டர் ஆகாதீங்க, அதுதான் வந்து ரெஃபர் பண்ணுற மீனிங். நாட் டு என்டர் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டு சம்டைம்ஸ் கோ ராங். வாட் இஸ் அ போய்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன்? போய்ட் வந்து எல்லாத்தையும் எந்த விஷயத்தை கற்றுக்கணுங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணாமல் எப்போவுமே ஒரு புன்னகையோட, முகத்தில் புன்னகையோட, நல்ல பாடலோடு நம்ம வந்து வாக் பண்ணணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இது நம்ம எந்த லைன் எடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் லைனை பிக் பண்ணலாம். லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். ஈஸியாக 1 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட், வாட் ஷுட் வி டூ when திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ்? சில விஷயங்கள் தப்பாக நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதான் வந்து கொஷின். என்ன பண்ணோம் அப்படிங்கிறத கொஷினை நம்ம என்ன பண்ணோம், we should not worry. நம்ம கவலைப்படக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். we should not worry. ஸோ இதெல்லாம் தான் வந்து புக் பேக் போயம் 1 மார்க்ஸ். இதை வந்து நம்ம தரவாக பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.